இந்த ரிவ்யூஸ் வந்து இட் மென்ட் அ லாட். ஏன்னா கேஜிஆர் அவர் வந்து அவர் ப்ரொடியூசராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆரம் படம், அப்புறம் காப்பை ரணசிங்கம். அவர் நினச்சிருந்தா எந்த மாதிரி வேணால் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கலாம். பட் ஆனால் கண்டினியூஸாக ஒரு சமுதாய பொறுப்புள்ள ஒரு யூனோ ஒரு ப்ரொடியூசராக இருந்தார். அண்ட் ஈவன் ஆக்டராகவும் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறாரு. அண்ட் ஈவன் நெக்ஸ்ட் ஃபில்மும் அவர் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். அண்ட் அவர் அவர் அந்த அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான காரணம் வந்து உங்களோட சப்போர்ட்டும், ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிறது. அண்ட் அதை ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னொன்று என்னோட டைரக்டர் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் நாங்கள் ஜேபி மோம், பட் அவர் வந்து ஏன்னா ஒரு ஒரு கதை சொல்லணும் அப்படிங்கும் பொழுது அதுக்குள்ளே அந்த ஒவ்வொரு ஹியூமன் இமோஷன்ஸை வந்து கன்வே பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம அந்த பீப்புளோட அவங்களோட உணர்வுகளுக்குள்ளே நம்ம போனால் தான் அது நம்ம உள்வாங்கிக்க முடியும். அதை வந்து இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே பண்ணியிருப்பாரு, இன்க்ளூடிங் அந்த லாயர் மேடம். அவங்க முதற்கொண்டு வந்து அவங்க பேசும்போது சம்டைம்ஸ் அவங்க இப்படி தானே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரைட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அண்ட் அதையும் அக்செப்ட் பண்ணதுக்கும் தேங்க்ஸ். இவங்க 2 பேர் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக யாரோ சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு படத்துக்கு இந்த மாதிரி படங்கள் உங்களை நம்பி எடுக்கப்படுற படங்களுக்கு 2வது வாரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். நீங்கள் இன்னும் இன்னும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறோம். தேங்க்யூ. இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு என்னை முதல் நம்பின ஒருத்தர்னா அவர் என்னுடைய இயக்குனர் தென்பதி அண்ணா. நான் மிகையா சொல்ல, நான் வந்து ரொம்ப வருஷமா ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா நிறைய நல்ல படம் பண்ணணும், நல்ல கதை பண்ணணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணேன். நான் வந்து என்னுடைய விஷுவல் இவ்வளோ தாக்கமா இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்றீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்னை வந்து ரொம்ப தாக்குனது வந்து அவருடைய எழுத்து தான். அந்த கதையை படிச்ச பிறகு நான் நினைச்சது ஒண்ணுதான். இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா இந்த படம் பண்ணனா நம்ம வெளியே வருவோம் அப்படின்னு நினைச்சேன். படத்துக்கும் அதே மாதிரி அங்கீகாரம்னு பேர் வந்தது. இன்னைக்கு எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா அது ஜேபியோட எழுத்தால தான். அந்த எழுத்து இல்லைன்னா, ஏன்னா நான் நான் அந்த எழுத்தை தான் நான் ரொம்ப நம்புவேன். ஏன்னா அந்த எழுத்து இல்லைன்னா அது வந்து நம்மளை தாக்கலைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நான் இன்வால்வ் ஆனா மட்டும்தான் அது என்ன அந்த ப்ரெசன்டேஷன் எனக்கு வரும். அது வரணும்னா அதுக்கு ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்பினேன். அது வந்து ஜேபி எக்ஸ்ட்ராடினரி. நான் வந்து அவர் எழுத்துக்களின் மாயாவி, மாந்திரிகன் என்ன வார்த்தை வேணாலும் சொல்லலாம். அது எதுவுமே பத்தாது. ஏன்னா அவருடைய எழுத்து அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ தாக்கமாக இருக்கும். அதுக்கு அடுத்து அவரு என்னை நம்பின பிறகு என்னை கூப்பிட்டு போயிட்டு 3 ப்ரொடியூசர்ஸ் கிட்ட காமிச்சேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து அவர் அஜித்தை தான் மீட் பண்ணேன். மீட் பண்ணோடனே பிரதர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஸோ. ஆனாலுமே வந்து ஜேபி தான் இல்லை இவர் பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டெஸ்ட் ஷூட் பண்ணேன். ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் 3 பேரும் பார்த்து என் ஸ்டோரிலாம் பார்த்துட்டு ஓகே பண்ண பிறகு டெஸ்ட் ஷூட் பண்ணேன். ஹீரோ சாரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்த்துட்டு ஒரு பதட்டமாகவே இருக்குது எனக்கு. ஏன்னா இவர் ஜேபி வந்து கூப்பிட்டு போயிட்டு 3 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இவர் தான் டிஓபின்னாரு. சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இவர் தான் டிஓபின்னாரு. டக்குன்னு 3 பேரும் திரும்பி பார்த்தா காணாமல் போயிட்டாங்க. ஹீரோ வந்து கேட்குறாரு, என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சார் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இன்னைக்கு வந்து நீங்கள் என்னுடைய ப்ளஸ் எல்லாம் வந்து நீங்கள் காமிக்கிறது வந்து படத்தில் காமிச்சிக்கோங்க, என்னுடைய மைனஸஸ்லாம் காமிங்கன்னாரு. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சார் வந்து அவருடைய கையில் ஒரு டாட்டூ போட்டிருப்பார், மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து உண்மையாலே எனக்கு ஹீரோ தான். ஏன்னா வந்து அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அந்த எந்தூசியாசமும் சரி. நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஷூட் பண்ணும்போது சார் வேற மாதிரி இருந்தார். நான் வந்து என் இயக்குனர்கிட்ட போய் சொன்னேன், ஜிபி இப்படி இருக்காரு, நம்ம அத்லெட் படம் எடுக்கிறோம், சாருக்கு கன்வே பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை பண்ணிடுவார். அதான் வந்து நான் ஏன் சொல்றேன்னா, எல்லாரும் ஒரு ட்ரஸ்ட் ப்ராசஸ் தான். நம்பி 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 தான் இன்னைக்கு வந்து இத்தனை பேர் முன்னாடி இத்தனை மக்களுடைய நம்பிக்கை சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். அப்போ பார்த்துட்டு நான் கொஞ்சம் இதானே சார், இதெல்லாம் தான் சார் உங்கள் மைனஸ், இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் நான் வைக்க மாட்டேன், உங்களை இந்த மாதிரி தான் காமிப்பேன் அப்படிலாம் சொன்னோடனே அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. எல்லாம் நடந்தது. அப்புறம் ஒரு 6 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருக்கும். டக்குன்னு ஒரு நாள் 2-3 ஃபோட்டோஸ் அனுப்புகிறாரு ஜேபி எனக்கு. அன்னைக்கு ஆன ஆச்சரியம், அந்த ஆச்சரியம் தான் இன்னைக்கு எல்லா மக்களுமே ஆச்சரியப்படுறீங்க. அதாவது
சாருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சத்தியமாக சொல்கிறேன், இட்ஸ் வாவ் மொமெண்ட். அதாவது வந்து ஜிம்லேருந்து ஒரு 3 ஃபோட்டோஸ் வருது, என்னால் நம்பவே முடியல. அப்புறம் நேரில் ஆஃபீஸில் போய் பார்க்குறேன், அந்த ஷோல்டர் பிளேட்ஸு, காஃப் மசில்ஸு, அந்த சிக்ஸ் பேக் அதெல்லாம் வந்து அ அவ்ளோ அவ்ளோ எஃபர்ட் வந்து எனக்கு தெரியல. அதாவது வந்து இயக்குனர் எப்படி வந்து அந்த கதைய 8 வருஷம் செதுக்குனாரோ, அந்த மாரி அவருடைய உடல செதுக்கி என் முன்னாடி வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து புரொடக்ஷன் நீங்க பார்த்திருப்பீங்க படத்துல வந்து, அந்த தாக்கம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு மனுஷன் கோர்ட்டுக்கும் போணும், அவனுடைய வாழ்க்கையும் காமிக்கணும், அவன் ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்கணும். நான் இது வந்து எழுத்துக்கு கண்டிப்பா அவருடைய தென்பதியானோட எழுத்துக்கு வந்து கண்டிப்பா நியாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான், அது வந்து கதையே வந்து ஒரு 3ஆ பிரிச்சோம். கோர்ட் வந்து நாங்க அரவுண்ட் ஒரு நீங்க படிச்சிருப்பீங்க. ரூ. 75,00,000 கிட்ட செட்டு போட்டு ஒரு பிரம்மாண்டமா இங்க வந்து ராமு தங்கராஜுக்கு வந்து நான் கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா, அவன் டெடிகேஷனும் வந்து வேற லெவல், டாப் லெவல். ஏன்னா, எல்லாருடைய டெடிகேஷன் அந்த மாரி இருந்ததால தான் நாங்க இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறேன். ஹைகோர்ட்ட போய் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு முன்னாடி ஜெய்பீம் படம் எடுத்திருந்தாங்க. நாங்க வந்து அந்த படத்த தாண்டி நாங்க எப்படி மிகையா இருக்கணும்? நாங்க அந்த படத்த தாண்டி இவங்க ஒண்ணு பண்ணியிருக்காங்கடா. ஒரு புது டீமா வந்தவங்க வந்து இவ்ளோ பெருசா ஒண்ணு பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு வந்து எங்க புரொடியூசர் சப்போர்ட் வந்து பயங்கரமா இருந்தது. இல்லண்ணே இது வந்து நம்ம பயங்கரமா போடணும் செட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி, ஈவன் அந்த லைட்ஸ் கூட வந்து நாங்க தத்ரூபமா கோர்ட்ல என்ன லைட்ஸ் இருந்ததோ, அதே லைட்ஸ ரீகிரியேட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு இதுவா பண்ணோம். சரி, கோர்ட் வந்து இவ்ளோ ரியலா இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு பண்ணிட்டோம். ஓகே. அடுத்து ஒரு ட்விஸ்ட். லொகேஷன் பார்க்க போறோம். ஆ அதான் வந்து எங்க சேலஞ்சே என்னன்னா, ஜன்னலே இல்லாத வீடுங்கள பார்க்கணும். ஜன்னல் இல்லாத வீட்ல தான் நம்ம ஷூட் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு சொன்னேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு போனா, ஒரு 7க்கு 6 இல்லன்னா 7க்கு 8 தான் 8 அடி தான் இருக்கும் அந்த வீடு. ஆ இயக்குனருக்கு வந்து அவரு எழுதும்போது, அவரு ஒண்ணு விஷுவல் பண்ணி வச்சிருப்பாரு இல்லைங்களா? அத பார்த்துட்டு அந்த அதாவது படத்திலேயே ஒரு டயலாக் வரும். "ஏய் எங்கடா ஆதிரன் வீடு?" அப்படின்னா, அதுவும் அந்த முட்டு சந்துல இருக்கு. அந்த டொக்கு சந்துல இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு வீடு கிடைச்சோனே அந்த அவருடைய ஃபேஸ்ல நான் அந்த ரியாக்ஷன பார்த்தேன். அதான் வந்து "விஸ்வா என்ன ஆனாலும் பரவால்ல. நம்ம இங்க ஷூட் பண்ணணும்." அப்படின்றாரு. "இல்ல இல்லங்க. இங்க வந்து கொஞ்சம் பிராக்டிகலா கஷ்டமா இருக்கும். வொர்க்கிங் ஸ்பேஸ்." அப்படின்னா, "இல்ல விஸ்வா இது வந்து படத்துல ரொம்ப பெருசா தெரியும். நம்ம இங்க தான் பண்ணணும்." அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நம்பிக்கை குடுத்தவர் வந்து அவரு தான். கஷ்டப்பட்டோம். எஸ் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் வந்து லைட் போயிட்டு வருவாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் போயிட்டு வருவாங்க. அப்புறம் தான் நாங்க போவோம். அந்த மாரி அதனால தான் இன்னைக்கு வந்து அது அவ்ளோ பெருசா தெரியுதுன்னு எனக்கு. அடுத்து ஸ்போர்ட்ஸ். இங்க என்னன்னா, ஆ பீட்ரின் மாஸ்டர் வராரு. அவரு தான் ஸ்போர்ட்ஸ் பண்ண போறாருன்ட்டாங்க. அவ்வளோதான். மொத்தமே டீமுக்கும், எங்களுக்கும் ஒரு மாரி படபடன்னு ஆயிடுச்சு. ஏன்னா, முதல் படம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்றாங்க. அவரு ஒரு மாரி ஜாம்பவான். எனக்கு வந்து ஒண்ணும் புரியல. இது வந்து கனவா, நனவா அதெல்லாம் தாண்டி பயம் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஆனா, மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டே செட்டுக்கு வந்ததுலேருந்து, கடைசியா முடிக்கிற வரைக்கும், அந்த மாரி பெர்சன நான் பார்க்கல. நான் மிகையா சொல்லல. அதாவது எங்கள எங்கேயுமே வந்து அவர் வந்து ஒரு மென்டரா, ஒரு கைடா, இப்படி பண்ணலாம், இத பண்ணலாம், இந்த லென்ஸ் போடுவோம், அத போடுவோம், இத வர வைப்போம், இந்த மாரி பண்ணுவோம், அத அந்த மாரி பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு, ஒரு நாவல் மாரி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. ஒரு சீன. ஹீரோ வரான், இப்படி வரான், அப்படி போறான், உட்கார்றான், போறான். அப்படின்னு சொன்ன அந்த ஒரு சப்போர்ட் தான் இன்னைக்கு வந்து அந்த விஷுவல்ஸ் இருக்கு. அவர் வந்து நான் தான் காமிச்சேன் அப்படின்றாரு. இல்ல அது வந்து அவருடைய பெருந்தன்மை தான். உண்மையா அவரு கூட வொர்க் பண்றதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப குடுத்து வச்சிருக்கேன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவ்ளோ நாலேட்ஜ், அவ்ளோ சப்போர்ட். அதாவது வந்து என்னோட அசிஸ்டன்ட்ஸ்லாம் வந்து அவரு கூட போய் அசிஸ்டன்ட்டா வொர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன விட்டுட்டு. ஏன்னா, அவ்ளோ ஈர்ப்பு அவர்கிட்ட. அவரு இல்லன்னா வந்து இந்த போர்ஷன்லாம் வந்து கிடையாது. நான் வந்து ஜஸ்ட் ஒரு துளி தான் அவரு முன்னாடி. அவரு குடுத்த சப்போர்ட்டால தான் அந்த விஷுவல்ஸ் எல்லாம், ஸ்போர்ட்ஸ் விஷுவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படி வந்திருக்கு. அந்த ஃபைட் விஷுவல்ஸுமே அப்படி வந்திருக்கு. அடுத்து சொல்லணும்னா, ஜிப்ரான் சார். ஆக்சுவலா விஷுவல்ஸ் வந்து நான் விஷுவல் ஷூட் பண்ணுவோம். அங்க டயலாக்ஸ் மட்டும் தான் நாங்க கேட்போம். கிரேடிங் பண்ணும்போதுமே வந்து பெருசா டயலாக்ஸ் எதுவுமே இருக்காது. நான் சும்மா டப்பிங்கோட பார்த்தாலுமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த பெரிய இம்பாக்ட் இருக்காது. நம்மளுக்கு தெரியும், இந்த கதை வந்து கண்டிப்பா நல்ல படமா இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். ஆனாலுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கியூப் செக்கிங்க்காக போயிட்டு எல்லாரும் படம் பார்க்குறோம் டெக்னீஷியன்லாம். நீங்க நம்ப மாட்டீங்க. ஜிப்ரான் சார், நீங்க வந்து அவுட்ஸ்டாண்டிங் சார். லைக் வந்து
யாரும் உங்களை உங்களை நிறைய பேர் பாராட்டிட்டு இருப்பாங்க சார். என் பாராட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் உண்மையாக சொல்கிறேன், கண்ணெல்லாம் கலங்கி நேராக போய் டைரக்டரை கட்டிப்பிடிச்சி அன்னைக்கு அழுதது தான். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு போய் என் ஒய்ஃபை கட்டிப்பிடிச்சி அழுதேன். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அழுதேன். அதாவது வந்து நான் அழுதது வந்து கவலையிலையோ சோகத்திலையோ கிடையாது, ஒரு சந்தோஷத்தில். அதாவது வந்து ஜேபி கிட்ட நான் கட்டிப்பிடிச்சி ஒரே வார்த்தை சொன்னேன், ஜேபி ஜெயிச்சிட்டோம் நம்ம, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னேன். நீங்கள் இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களும் அதே ஃபீலிங்கோட தான் எங்கள் படத்தை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக எழுதி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தீங்க. எல்லாருமே இன்னைக்கு வந்து புகழ்றாங்கன்னா உங்களுடைய முதல் ரிவ்யூவை பார்த்து தான் எல்லாரும் புகழ்றாங்க. அதுக்கப்புறம் இதில் நடித்த எல்லா நடிகர்களுமே சரி, ஆண்டனி சார் வந்து அழகாக காமிச்சின்றாரு. இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் நல்லா இருக்கீங்க சார். கலரிஸ்ட்டுமே அந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்க சொன்னார். உங்கள் ஸ்கின் டோனில் அந்த லைட் எல்லாமே இதுவாக இருந்தது. அப்புறம் எல்லாம் எடுத்துட்டோம். எடுத்துட்டு போய் எடிட்டிங்னு ஒரு ப்ராசஸ் வரும். எல்லாத்தையும் எங்கே வெட்டி தூக்கிடுவாரோ அப்படிலாம் பயந்தேன். பட் வந்து உண்மையை சொல்லணும், ரொம்ப பொறுமை. அவர் பேசக்கூட மாட்டார். அவருடைய ஒர்க் தான் பேசும். அதுதான் இன்னைக்கு பேசுது. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்க்குற மக்கள்லாம் வந்து அழுவுறீங்க. அந்த சீன் வந்து நான் படத்தில் பார்க்கும்போது ஆடியன்ஸ் ரியாக்ஷனில் அந்த காலை வெட்டி எடுக்கும்போது அப்படின்றாங்க. அம்மா இருந்த போதெல்லாம் அது எல்லாத்தையுமே எங்கே சஸ்டெயின் கொடுக்கணும், எங்கே வெட்டணும், எங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணவர் அவர் தான். அவர் வந்து இது வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இதில் வந்து ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் வந்து பீட்ரைன் மாஸ்டரும் ஜிப்ரான் சாரா இருந்தாலுமே மற்ற எல்லாருக்குமே முதல் படம், முதல் அங்கீகாரம் கொடுத்த படம். அங்கீகாரம் கொடுக்குற அளவுக்கு நீங்களும் எங்களுக்காக உதவி இருக்கீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.